அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, இதுதான் இறையச்சம் தொடர் காணொலியில் பாகம் 4 நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை பற்றிய ஒரு தெளிவான கண்ணோட்டம். அதாவது மூமின்களிடம் இருக்கும் முக்கிய பண்புகள் சம்பந்தமாக நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இன்றைக்கு மூமின் என்று சொல்லக்கூடியவர்கள், ஏகத்துவ பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், ஏகத்துவத்தை நம்பி வந்தவர்கள், இன்றைய காலம் எப்படி இருக்குது? அவர்களையும் முழுமையாக சைத்தான் வழிகெடுத்து விட்டான். எவ்வளவு அநியாயங்களை, அக்கிரமங்களை அவர்கள் சார்ந்திருக்க மார்க்க அறிஞர்கள் சொன்னாலும் அதை அப்படியே செவித்தேர்த்தி அப்படியே நடக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? வயிற்று பிளப்பு தான். ஒவ்வொரு கிளையும் தாங்கள் தலைவர் என்ற பொறுப்பில் இருந்து கொண்டு அங்கே மக்களை சுரண்டி திங்கிறதுக்கு தான். குர்பானுங்கிற கூட்டு குர்பானுங்கிற பேரில், பள்ளிவாசலை கட்டுறோங்கிற பேரில், மைத்தாங்கொல்ல கட்டுறோங்கிற பேரில், மதரசாக்களை ஆரம்பிக்கிறோங்கிற பேரில் என்னென்ன வேலை செஞ்சாலும் சரி, இவர்கள் அயோக்கியர்கள், பிறருடைய பொருட்களை அநியாயமாக திங்கக்கூடியவர்கள், குறிப்பாக இறையச்சம் அற்றவர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். அதற்காகத்தான் மேலதிக்க விலகுங்கள். மூமீன்களிடம், அதாவது நம்பிக்கை கொண்டவர்கள் இருக்கும் முக்கிய பண்புகளை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். இம்மையில் வாழும்போது நம்பிக்கையாளர்கள் எப்படி இருப்பார்கள் என்பது தொடர்பாக பல செய்திகளில் திருமறை குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அந்த வகையில் அல்லாஹ் கூறும்போது மூமீன்கள் தனிமையில் யாருக்கும் அஞ்சாமல் தனிமையில் இருக்கும்போது தன்னுடைய இறைவனை பயந்து வாழ்வார்கள் என்று குறிப்பிடுகிறான். இதை மெய்ப்படுத்தும் வகையில் செயல்பட்டு நமது இறையச்சத்தை பரிபூர்ணப்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் தனிமையில் தமது இறைவனை அஞ்சுவார்கள், யுக முடிவு நேரம் பற்றியும் அவர்கள் அஞ்சுவார்கள் என்று 21வது அத்தியாயம் 49வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சிலர் சமூகத்தின் பார்வையில் இருக்கும்போது சுத்த தங்கமாக காட்சியளிப்பார்கள், மார்க்க கடமைகளை செவ்வென நிறைவேற்றுகிறார்கள், தீமைகளை விட்டும் தள்ளி நிற்பார்கள். ஆனால் தனியாக இருக்கும் போகும் சமயங்களில் மார்க்கம் தடுத்த அனைத்து காரியங்களையும் சர்வ சாதாரணமாக செய்வார்கள். தங்களது கடமைகளிலும் பொறுப்புகளிலும் பொடும்போக்குத்தனமாக இருப்பார்கள். இத்தகைய அரைகுறையான இறைச்சம் மூமின்களுக்கு அழகே அல்ல. அவர்களை நரக படுகொலியில் தள்ளிவிடும் என்ற இறை அச்சம் நமக்கு தெளிவாக உறுதியாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடாமல் அனைத்தையும் எந்த நேரத்திலும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். அனைத்தும் நம்மளுடைய செயல்கள் அனைத்தும் பதிவு செய்யப்படுகின்றன. இது மறுமையில் நாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவோம் என்ற இறை அச்சம் வேண்டும்.